தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உற்ற நேரத்தில் உதவிடும் கருணை தாய் திருப்பலி முன்னுரை. இன்றைய நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரர்களையும் அன்பு இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியானது உற்ற நேரத்தில் உதவிடும் கருணை கடல் தேவதாய் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது அன்னை தேவதாய் தான் இறை மக்களை தன் உதரத்தில் தாங்கி இருப்பது அறிந்தும் முதிர் வயதில் கருத்தாங்கி இருக்கும் எலிசபெத் அம்மாளுக்கு உதவிட ஓடோடு செல்கிறாள். சாதாரண பாதை அல்ல, அவள் சென்றது கரடு முரடான பாதை, மலைப்பாதை வழியாக மிகவும் கடினப்பட்டு செல்கிறாள். இங்கு உற்று நோக்கினால் புரியும், யாரும் அன்னை மரியாளை உதவி செய்ய சொல்லி அனுப்பவில்லை. எலிசபெத் அம்மாள் உதவி கேட்டு அழைக்கவும் இல்லை. ஆனால் உதவி அங்கே தேவை என்று அறிகிறாள். ஓடோடு செல்கிறாள். 3 மாதம் தங்கி இருந்து உதவி செய்கிறாள். அன்று எலிசபெத் அம்மாளுக்கு மட்டுமல்ல, இன்றும் ஒவ்வொரு நொடியும் அன்னையின் திருத்தலங்களை நாடி வருபவர்கள் கேட்கும் முன்னரே அருள் வரங்களை நம் மக்களிடம் கேட்டு பெற்று தருவதாக இருக்கிறாள். இடைவிடாது பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறாள். அதுவும் ஆரோக்கிய அன்னையிடம் உடல் சுகம் கேட்டு வருபவர்கள், பிள்ளைப்பேறு வேண்டி வருபவர்கள், பிள்ளைகள் என்னும் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் தினம் தினம் நாடி சென்று உதவி செய்து கொண்டே இருக்கிறாள். ஏனென்றால் அவள் இடைவிடாத சகாயத்தாய். வேளாங்கண்ணியில் நடைபெற்ற
பால்கார சிறுவன் மோர்க்கார சிறுவன் இருவரும் அன்னையை தேடி வேண்டிக் கொண்டிருக்கவில்லை. அன்னையே அவர்களை தேடி சென்று உதவுகிறாள், புதுமைகளையும் நிகழ்த்துகிறாள். ஆம், அன்னைக்கு நாம் உதவி கேட்டு மனு அனுப்ப தேவையில்லை. நாம் துன்பத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம் என்று அன்னை அறிந்தாலே போதும். அதற்கு நமக்கு தேவை சிறிது நம்பிக்கை மட்டுமே. நம்பிக்கை இருந்தால் போதும், அவள் ஓடோடி வந்து உதவுவாள். அப்படி இருக்க அன்னையிடம் உதவி வேண்டுவோருக்கு உதவாமல் இருப்பாளோ? எனவே அத்தகைய இறை அன்னை நெற்குன்றத்தில் கொடையாக பெற்றிருக்கும் நாம் கடந்த ஆண்டு முழுவதும் இறை அன்னை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், பிறருடைய துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டி மனம் வேண்டியும் இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது ராஜேஷ் மரியா குழந்தைகள் படிப்பு மேலும் நன்றியாக ஒப்புக்கொட ஜெபிக்கின்றார்கள். சுவக்கின் ஏசம்மாள் நன்றியாகவும், ரிமோன் அபினா மேரி குழந்தை வரம் வேண்டியும், ராயப்பன் ஏஞ்சல் மேரி நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய் நெற்குன்றத்தில் நமக்காக நேற்று நம்முடைய பங்கு தந்தை கூறியது போல அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய அன்னை நமக்கு மட்டுமல்லாமல் இந்த சாலையில் செல்லுகின்ற, மார்க்கெட்டுக்கு செல்லுகின்ற எத்தனையோ பேர் போகும் வழியில் சற்று அன்னையை பார்த்துவிட்டு சென்றால் போதும், என்னுடைய வாழ்வும் என்னுடைய தொழிலும் நல்லபடியாக நடைபெறும் என்ற நம்பிக்கையில் வேண்டிக் கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாள் 2ஆம் நாளாக அன்னைக்கு ஒரு விழாவை எடுத்து நாம் அனைவருமே கூடி வந்திருக்கின்றோம். முக்கியமாக நாம் அனைவரும் அன்னையின் வழியாக அவர் எவ்வாறு தன் வாழ்நாளில் உதவி என்று வரும்போதெல்லாம் ஓடி சென்று உதவி செய்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்வில் தேவை என்று வருவோருக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்கின்றேன்? மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணமா, அல்லது உதவி என்று இருப்போருக்கு நான் தேடி அன்னை மரியாளை போல் உதவி செய்வேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் யோசிக்காமல் நான் அவர்களுக்காக உதவி செய்வேன் என்று ஒரு மனமா என்பதை கேள்விக்குறியாகவும் சிந்தனை கருத்தாகவும் இன்றைய நாளில் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் உரையாடுவதை கூட இறைவன் உன்னிப்பாக கேட்கின்றார். என்றும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது இறைவனின் ஆசிரும் கருணையும் எவ்வாறு மாறியென பொழியும் எனவும் எடுத்து கூறுகிறார். அதே வேளையில் ஆண்டவருக்கு அஞ்சாதவர் மீது எத்தகைய பெருந்துன்பம் வரும் என்பதை இறைவாக்கினர் மலாக்கி எடுத்து கூறும் இறை வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 18 முடிய மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 3 முடிய. அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோர்க்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இருக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்தில் இருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் சாம்பலை போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
முதலாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு உள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்று கூறி அன்பே நம்பிக்கைக்கு அடித்தளம் என்கிறது. நாம் அன்பை பரிமாற முற்படும்போது இறைவன் தன் அளவற்ற அன்பினால் நம்மை அரவணைப்பார் என்ற நம்பிக்கையை தருகிறார் யோவான். எனவே யோவானின் இத்திருமுகத்திற்கு நாமும் கவனமுடன் செவிமடுப்போம். ஒன்று யோவான் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 முதல் 12 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 45 மற்றும் 56. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு
தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்னை ஆரோக்கிய மாதாவிற்கு 2ஆம் நாளாக திருவிழா எடுத்து நம்பிக்கையோடு நாம் அனைவருமே கூடி வந்திருக்கின்றோம். நமக்கு எல்லாமே தெரியும், போன மாதம் தான் மாதாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். சென்னையில் இருக்கின்ற நம்முடைய பெசன்ட் நகர் அங்கும் சரி, வேளாங்கண்ணியும் சரி, மாதாவினுடைய திருத்தலம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் படைகளாக மக்கள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நம்பிக்கை கொண்ட அனைவருமே போனாங்கன்னு தெரியும். இப்போ பெசன்ட் நகரில் போயிட்டு கொடியேற்றம் நடந்த அன்னைக்கு போயிட்டு திரும்ப வந்த ஒரு பெண்மணி கூறிய ஒரு சாட்சி. அந்த பெண்மணி அங்கே போயிட்டு கொடியேற்றம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோவில் ஏறி உடனே மிக தூரம் பயணம் செஞ்சுட்டு இடத்துல வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே இப்போ ஆட்டோவுக்கு பைசா கொடுத்தாகணும், காசு கொடுத்தாகணும். தேடி பார்க்குறாங்க, பர்ஸையே காணும். அந்த பர்ஸில் இப்போ ஆட்டோக்கு ஒரு 150 ரூபா கொடுக்கணும்னா 150 ரூபா மட்டும் இல்லை, அதில் இருந்த விலை மதிப்பு பெற்ற நகையும் சரி, பணமும் சரி, அந்த பையே இப்போ காணவில்லை. ஒரே பதற்றமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ அந்த ஆட்டோ டிரைவரை நான் சொல்லும்போது என்னன்னு கேட்கும்போது என்னம்மா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி தெரியாமல் பையன் எங்கே விட்டேன்னு தெரியல, கோயிலில் விட்டேனா எங்கே விட்டேன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் வந்தேன் அங்கே விட்டேனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக சொல்லும்போது அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், அந்த அண்ணே உட்காருங்கம்மா, நம்ம திரும்பவும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா உட்காந்தாங்க, திரும்பவும் கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போயிட்டு தேடி பார்க்குறாங்க, எந்த இடத்துல விட்டேன்னு தெரியல. உடனே இதற்கு முன்பாக பயணம் செய்த அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்துட்டு அந்த அம்மாவை கரெக்டாக பார்த்து இவங்க தான் தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்கள வந்து கொடுக்குறாங்க, நம்ம இது உங்கள் பையன் தான் நினைக்கிறேன், நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன், நான் வேலையாக போயிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், அதனால நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுத்தாராம். இப்போது அந்த பெண்மணி அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாவுக்கு ஒரு நன்றி கூறி மாதாவுக்கும் நன்றி கூறி, ஏன்னா மாதா திருத்தலம் தானே, மாதாவிடம் வேண்டிக் கொண்டு போயிருந்த ஒரு போகும் வழியில், அதனால ஒரு பைசாவை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கோங்க, உதவி தேவைப்படும் அப்படின்னு. அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம், அன்னை மரியாள் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்லியிருக்காங்க, அன்னை மரியாளிடம் அவர் வந்து ஒரு வேறு மதத்தை சார்ந்தவர் தான், பல வருடங்களாக கடன் பிரச்சனையில் இருந்தேன், எவ்வளவோ பேரை நாடி சென்றேன், யாருமே என்ன கண்டுக்கல, என்னுடைய உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி நான் நல்லா இருக்கும்போதெல்லாம் இருந்தாங்க, அந்த கடன் பிரச்சனை வரும்போது என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அன்னை மரியாள் ஆரோக்கிய தாயை நாடி வந்து அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டேன், அம்மா எப்படியாவது இந்த கடன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்ன ஒரு வாரத்திலும் சரி, தானே எதிர்பார்க்காத விதத்தில் நண்பர்களில் நல்ல நண்பர், அதுதான் தேவை என்று வரும்போது உதவிக்கரம் புரியுபவர், அந்த நண்பர் வந்து அவருக்கு அந்த பணத்தை கடனா இல்லை, நீ வச்சுக்க, இந்த கடன்லேருந்து விடுபட்டு நாம் எல்லாருமே ஒன்றாக வாழுவோம் அப்படின்னு அவரே முன்வந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். அன்றையிலிருந்து அன்னை மரியாளுக்கு மிகுந்த ஒரு பக்தனாக அன்று இருந்தார். அன்னை மரியாள் எவ்வளோ செஞ்சிருக்காங்கம்மா, இந்த உதவியை நான் செய்கிறது அன்னை மரியாள் ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆட்டோக்காரன் என்ன போனாங்கல்ல, போயிட்டு அந்த அண்ணன் சொல்லியிருக்கலாம், உன் பரிசு தான் காணா போச்சு, உங்கள் பை காணா போச்சு, நான் என்ன பண்ணுறது, எப்படியாவது ஜிபே பண்ணி விடுங்க, ஃபோன் வச்சுருப்பீங்களே ஜிபே பண்ணி விடுங்க, இப்போ தான் ஜிபேலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ உடனே அந்த அண்ணன் கேட்குறாங்க, நீங்கள் யாப்பா திரும்ப வந்தீங்க, நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம்ல, ஜிபே பண்ணி விடுதான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. உடனே அவரு ஒரு சாட்சி வாழ்வு வச்சிருக்காப்புல. ஏற்கனவே ஃபாதர் நேற்று சொன்ன மாதிரி அதே சாட்சி தான். பல வருடங்களாக குழந்தை வரம் இல்லாமல் இருந்தேன், எவ்வளோ இடத்துக்கு மருத்துவமனைகள்லாம் போய் பார்த்தேன், ஆனால் ஒரு பிரோஜனம் இல்லை. ஆனால் இந்த தாய் ஆரோக்கிய அன்னையை நாடி வரும்போது அவரிடம் வேண்டும் போது எனக்கு ஆசிரியை கொடுத்தார், என் குடும்பத்திற்கு ஒரு வரத்தை, குழந்தை வரத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்ற அந்த தாய். அந்த தாய்க்காக நீங்க கஷ்டப்படும் போது உடனே உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதனால இது நான் ஒரு வாய்ப்பாக எனக்கு கொடுத்த அன்னை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நானும் பிறருக்கு செய்யும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி.
அதனால கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவிடம் கூறுகின்றார். அது மட்டும் இல்லாமல் மேலுமாக அந்த அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு போய் எங்க சேரணுமோ அந்த இடத்துல போய் விட்டுட்டு போனாங்க. இது ஒரு சாட்சி வாழ்வாக சொன்னது. ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி அல்ல, இப்போது சமீபமாக நடந்த கொடியேற்று விழாவில் நடைபெற்றது. இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இன்றைய நாளில் 2ஆம் நாள் உற்ற நேரத்தில் உதவிடும் கருணை கடல் தெய்வத்தாய். எவ்வளவோ நண்பர்கள் நமக்கு இருக்காங்க. தேவை என்று வரும்போது யார் நமக்கு உடனே உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் நம்முடைய மைண்டில் உடனே ஞாபகத்து வருவாங்க. நம்முடைய நண்பன் யார், உறவினர் யார் அப்படின்னு சொல்லும்போது, நான் யார் கவலையில் இருக்கும்போது உடனே உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் என்னுடைய நண்பர், அவங்க தான் என்னுடைய உறவினர் சொல்லி அவங்களுடைய பெயர் தான் முதலில் நமக்கு ஞாபகம் வரும். சில நேரங்களில் பெயர்கள் தெரியாத நபர்களும் இருப்பார்கள், அவர்களுடைய எண்ணங்களும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். ஆக இந்த சாட்சி வாழ்வை கூறியது காரணம், அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவை என்று உணர்ந்த உடனே ஓடி சென்று உதவுகின்ற அன்னையாக, அருள் கடலாக, கடல் என்றால் அதுக்கு அளவே இல்லை அப்படின்னா அருள் கொட்டி கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஓடி சென்று உதவி புரிகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை தான் இன்றைய நாளில் நாம் தியானித்து அவருக்காக நன்றி கூறி, நாம் தேவை என்று வரும்போது அந்த அம்மா கிட்ட சொல்லும்போது கண்டிப்பா அதை பூர்த்தி செய்வார், பரிந்து பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போல நம்முடைய திருக்குறள் ஒன்று இருக்கின்றது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. நம் அனைவரும் அறிந்ததே தான். அதாவது உதவி என்று வரும்போது நீங்கள் அது சிறிய உதவியா இருந்தாலும் சரி, உதவி என்றால் நான் பண உதவி, பொருள் உதவி அப்படி சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சொல், நம் கூட இருப்பது, ஆறுதலாக கூட இருப்பது, துன்பம் வரும்போது நான் இருக்கின்றேன் என்று நம் குடும்பத்தோரும் சரி, பணி செய்கின்ற இடத்திலும் சரி கூட இருந்தாலே, அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி, ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி, அது உலகத்தை விட பெரிதாக அந்த மகனுக்கு மகளுக்கு தென்படும். இது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வாழ்வை வாழ்ந்தவரும் வாழ அழைப்பு கொடுப்பவரும் தான் நம்முடைய அன்னை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கவனித்தோம், எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்க போகின்றார் என்பதை கேள்விப்பட்ட உடனே விரைந்து செல்லுகின்றார். விரைந்து செல்லுகின்றார், வெறும் சும்மா செல்லல. அவர் சென்ற பயணம் 150 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கும். நம்மளுடைய ரோடு இந்த மாதிரி சாதாரண ரோடில் செல்றது மாதிரி கிடையாது. அப்பொழுது பயணத்துக்கு செய்கிறது வாகனங்கள் கிடையாது. மலைவாழ் மக்கள், நான் அடிக்கடி எங்கள் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது கேட்பாங்க, நான் மதுரை வாயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே மதுரை வாயிலிருந்து நுங்கம்பாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதானா? அப்போ அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம்ல, அங்கே தெரிஞ்ச ஃபாதர்ஸ் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சேலத்தில் இருந்துக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப கம்மி தான். நான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். ஆனால் சென்னையில் 10 கிலோமீட்டர் எளிதான காரியம் அல்ல. ஏன்னா டிராஃபிக் எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதனால அதை அப்பப்போ சொல்லுவேன் உங்களுக்கு. அதே தான் அன்னை மரியாள் 150 கிலோமீட்டர் செல்லணும் அப்படின்னா மலையில ஏறி, மலைவாழ் பகுதி, மலை கரடு முரடான பாதைகள், யாரும் தெரியாத மனிதர்கள், பெண்களுக்கு அப்படிப்பட்ட அப்போது இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மீறி, அதையெல்லாம் தாண்டி அந்த எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்யணும், தேவை அவருக்கு தேவைப்படுகின்றது என்பதை நினைத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஏன்னா இந்த எலிசபெத் அம்மா ஏற்கனவே பல பேர் பழித்து பேசியிருப்பாங்க. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, வயதானவர், மலடி என்ற வார்த்தையை சொல்லி பழித்து பேசியிருப்பார்கள். தான் ஒரு குழந்தை இப்ப பெற்றெடுக்க போகின்றேன் என்று சொன்னாலும் சிரிப்பாங்களோ, நம்ப மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலும் இருக்கலாம் எலிசபெத் அம்மாள். ஆனால் கபிரியேல் சொன்ன உடனே அவர் பயணத்தை தொடங்குகின்றார். அவரோடு எலிசபெத் அம்மாளோடு இணைந்து பணிபுரிகின்றார். 3 மாதம் அவரோடு இருக்கின்றார். அப்பதான் திருமுழுக்கு யோவான் பெற்றெடுத்ததுக்கு பின்னால், திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்ததுக்கு பின்பாக தான் அங்கிருந்து திரும்பி வருகின்றார். இப்ப தேவ தாய் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் நினைச்சிருக்கலாம், நான் ஒரு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க போகின்றேன், கடவுளின் மகனை பெற்றெடுக்க போகின்றேன், நான் கடவுளின் தாய், இயேசு கிறிஸ்துவின் தாய், இப்படிப்பட்ட நான் ஏன் செல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். தற்பெருமை,
ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்து உதவி புரிந்து அந்த நேரத்திலும் அங்கே எலிசபெத் அம்மாளும் மரியாவை போற்றி புகழ்கின்றார். இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யாரோ, உமக்கெல்லாம் கபிரியர் தூதர் சொன்னதெல்லாம் நிகழும் என்று நம்பின நீ பேறு பெற்றவர், பெண்களுக்குள் எல்லாம் நீர் பேறு பெற்றவர் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா, ஆமா நான் தான் வேற யாரும் இல்லை, எந்த பெண்மணியும் இல்லை, எல்லா பெண்மணியுடைய நான் தான் மிகவும் பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்லலை. உடனே ஒரு பதிலுரை பாடல் பாடினாங்க. இந்த நற்செய்தி பாடல் அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் பதிலுரை பாடலை கவர் பண்ணிட்டாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று மரியாள் போற்றி பாடுகின்றார். பாடிவிட்டு தான் திரும்ப அவருடைய இடத்துக்கு வருகின்றார் 3 மாதம் கழித்து. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய அன்னை மரியாள் தேவை என்று வரும்போது கருணை கடல் போன்று உதவி செய்கின்ற தாயாக இருக்கின்றார் என்பது சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இயேசுனுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு செயல்களிலுமே அன்னை மரியாள் இயேசுவுக்கும் இயேசுனுடைய வாழ்விலும் தேவை என்று வரும்போதெல்லாம் உதவி புரிகின்றவராக இருக்கின்றார். நம் நேற்றைய நற்செய்தியில் நாம் தியானித்தோம், கானா ஒரு திருமணம். அழகா சொன்னார் ஃபாதர், எப்படி அன்னை மரியாள் அங்கு பரிந்து பேசினார் என்று, தேவையை பூர்த்தி செய்தார் என்று. அதே சமயத்துல கடவுள் இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது போகின்ற வழியில் இயேசு துன்பத்தில் இருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னை மரியாள் இயேசுவை சந்திக்கின்றார். நான் சொன்னல, பொருளோ பணமோ அல்ல, நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய ஒரு வார்த்தை உடனே இயேசுவுக்கே ஆறுதல் தருகின்ற ஒரு நிகழ்வாக அங்கே இருக்கின்றது. கல்வாரி மலையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தாய் அங்கே இருக்கின்றார். சிலுவையின் அடியில் தன்னுடைய மகன் எதற்காக இறந்தார், ஒரே மகனை கொடுத்து அந்த மகனை எடுத்துக்கொண்டீர், ஆனால் இது மீட்பின் திட்டம் என்று ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே தாயாக மாறினார் அன்னை மரியாள். இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் கூட்டிக் கொண்டே போகலாம், சேர்த்து கொண்டே போகலாம். எப்படி அன்னை மரியாள் தேவை என்று வரும்போது தன்னுடைய கருணை கடலாம் ஆறுதலை சொல்லுகின்றார், உதவியை கொடுக்கின்றார் என்று. அதே சமயத்தில் இன்றைய நாளில் இன்றைக்கு ஒரு புனிதரை நாம நினைவு கூறுகின்றோம். யாரு? புனித பவுஸ்தினா. வெரி குட். புனித பவுஸ்தினா, சரிங்களா? அவர்களுடைய வாழ்வில் அன்னை மரியாளும் இடம்பெற்றிருக்கின்றார். அன்னை மரியாள் 1935ஆம் ஆண்டு புனித பவுஸ்தினா அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து சொல்லுகின்றார், என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து கருணையின் உள்ளமாக கருணையின் இதயத்தை கொண்டிருக்கின்றார். ஆனால் இது எல்லா மக்களுக்கும் குறிப்பா சொல்லதுதான் அன்னை மரியாள் சொன்னது, எல்லா மக்களுக்கும், நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களுக்குமே தன்னுடைய கருணையை அருளை பொழிய காத்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது இதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் ஆரம்பிக்கின்றார். இயேசுவின் கருணையை மற்றவர்களிடம் செலுத்த வேண்டும் என்று புனித பவுஸ்தினா அவர்களை அழைத்து காட்சி கொடுத்து கூறுகின்றார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இயேசுவும் காட்சி கொடுத்தார் பவுஸ்தினா அம்மாவுக்கு. இறை இரக்கத்தின் ஆண்டவரின் புகைப்படம் நமக்கு தெரியும். அதன் வழியாக வல்லமை செயல்களும் கருணையும் பல கோடி மக்களை சேர்ந்து அடைகின்றது என்பதும் நமக்கு நன்றி தெரியும். இவ்வாறாக தன்னுடைய மகனுடைய கருணையும் ஆற்றலும் மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் அவ்வப்போது நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாதம் அக்டோபர் மாதம் நமக்கு தெரியும் ஜெபமாலையின் மாதம். இந்த ஜெபமாலை என்னும் கருவியை கொடுத்தும் அதன் வழியாகவும் தன்னுடைய ஆறுதலை கருணையை பெற்றுக்கொள்ள அன்னை மரியாள் தயாராக இருக்கின்றார். எப்போதெல்லாம் அந்த கருவியை ஜெபமாலை எடுத்து நாம் பார்க்கும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, அவரோடு அன்னை மரியாளோடு இணைந்து இறைவனுடைய பாடுகளையும் நிகழ்வுகளையும் நாம் தியானிக்கும் போது அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். அதற்கு ஒரு சாட்சி வாழ்வாக இருந்தவர் பேட்ரிக் அப்படின்ற ஒருத்தர். அதாவது குருவானவராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்திலுடைய சகோதரர் 2 பேருமே ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று நினைவு கூர்ந்து ஒரு ஆர்வம் கொண்டு ஒரு சபையில் சேருகின்றார்கள். சேர்ந்து ஒன்றாதான் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே வகுப்பு, அண்ணன் தம்பி. கரெக்டா குரு கொடுக்கின்ற ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த பேட்ரிக் என்கிற அவருக்கு ஒரு மருத்துவ சோதனை பண்றாங்க. மருத்துவ சோதனை பண்ணும்போது அவருக்கு ஒரு நோய், அதுவும் கடைசி கட்டத்தில் இருக்கிற நோய், காச நோய். இந்த காச நோய் என்ற
நோயினால் அவர் அவதிப்படுகின்றார். தன்னுடைய சகோதரனோடு சேர்ந்து குரு பட்டத்தை பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டவருக்கு இங்கே தடை வருகின்றது. இந்த காச நோயின் ஃபைனல் ஸ்டேஜ், இறுதி கட்டத்தில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க அன்னை மரியாளை பற்றி கொள்ளுங்கள், அவர்கிட்ட ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து நவநாள் ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள் என்று. நவநாள் ஜெபத்தின் இறுதி கட்டத்தில் அவருடைய காச நோய் அவருடைய உடலத்திலிருந்து முழுவதுமாக எடுக்கப்பட்டது, முழுவதுமாக குணமடைந்தார். அது மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியாக திரும்பவும் ஆய்வு செய்யும் போது காச நோய் இறுதி கட்டத்தில் இருந்தவருக்கு இப்ப காச நோயே இல்லை என்று எழுதி கொடுத்து விட்டார்கள். அதற்கு நன்றியாக அவர் அன்னையை பற்றி பல இடங்களில் பல நாடுகளில் நம்முடைய அன்னை தெரசாவோடும் சேர்ந்து பல இடங்களில் கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்று கூறி அன்னையை பற்றி பல இடங்களில் பறைசாற்றி அன்னையின் வழியாக பலருக்கு அருளை பாவித்து கொண்டு வந்திருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய திருச்சிலுவை சபையில சேர்ந்த பேட்ரிக் பெய்டன் என்ற ஒருவர். எங்களுடைய சபையில இரண்டாவது ஒரு புனிதர் என்று வருவார் என்றால் அவர் தான் புனித நிலைக்கு இப்போது அவர் இருக்கின்றார். அப்படி தன்னுடைய வாழ்வையே முழுவதுமாக அன்னை மரியாளை பற்றி, ஜெபமாலையை பற்றி, அன்னை மரியாளிடம் வேண்டுபவர்கள் அனைவருக்குமே அவர் ஆசீர் கொடுப்பார், பரிந்து பேசுவார் என்று உலகம் முழுவதும் சென்று ஜெபமாலையை ஜெபித்து கூடி ஜெபிங்கள். தனியாக மட்டுமில்லை, கூடி ஜெபியுங்கள். குடும்பமாக இருந்தால் குடும்பமாக ஜெபியுங்கள். பணி செய்யும் இடங்களில் பணி செய்கின்ற இடத்தில் நீங்கள் கூடி ஜெபியுங்கள். அப்போது நீங்கள் கூடி வாழ்வீர்கள் என்று ஒரு மந்திரத்தை அனைவருக்குமே கற்றுக் கொடுத்தார். அதன் வழியாக பயன்பெற்றவர்களும் பல கோடி பேர். இவ்வாறு அன்னை மரியாள் தாம் மற்றும் அல்லாமல் தன்னிடம் பற்று கொண்ட, நான் சொன்ன புனித பவுசினாம் சரி, ஃபாதர் பேட்ரிக் பெய்டனும் சரி, இவ்வாறு ஃபாதர் பியோ என்று நிறைய புனிதர்கள் அன்னை மரியாளிடம் பற்று கொண்டவர்களும் மற்றவர்களுக்கு அன்னை மரியாள் வழியாக, ஆரோக்கியின் தாயின் வழியாக ஆசிரை பெற்றுக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இன்றைய நாளில் ஒரு புறம் அன்னை மரியாளினுடைய வாழ்வினையும் அவர் நமக்காக முக்கியமாக துன்ப நேரத்தில், தேவைப்படும் நேரத்தில் அருள் பாவிக்கும் அன்னையாக இருக்கின்றார் என்று தியானித்துக் கொண்டிருக்கும் போது மறுபுறத்தை நாம் மறந்து விடக்கூடாது. மறுபுறம்னா என்ன? அவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அன்னை மரியாள் எனக்கு உதவி புரிகிறாங்க, தேவைப்படும் போது எனக்கு ஆசி கொடுக்குறாங்க, அருள் பாவிக்கும் அன்னையாக ஆரோக்கிய தாயாக இருக்கிறாங்க. அப்படின் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையின் வழியாக நான் முதலில் சொன்ன அந்த சாட்சி வாழ்வு சொன்னல, அந்த அம்மா ஆட்டோக்காரன் எல்லாருமே, அதுபோல என்னுடைய வாழ்விலும் உதவி என்று இருக்கும்போது நான் உடனடியாக அன்னை மரியாளை போல ஓடி உதவி செய்கின்றேனா, அல்லது எனக்கு என் வேலை இருக்குது, என்னை கூப்பிடாதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் குடும்பம் இருக்குது, என்னுடைய பணி வாழ்வு இருக்குது, என் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒழுகின்றோமா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உதவி செய்கின்றதுக்கு பல நேரங்களில் பல இடங்களில் நமக்கு வாய்ப்பு வந்து கொண்டே தான் இருக்கிறது. அன்னை மரியாளும் வாய்ப்பு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். என்னை போல, என் மகனை போல நீங்களும் இருங்கள், அதுல எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட வாசகத்தில் நாம் கேட்டோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கும் அனைவருக்குமே அருளை கொடுக்கின்றார். அப்ப நம்பிக்கையோடு நம்மிடம் தேவை என்று வருபவருக்கு முகமலர்ச்சியோடு கொடுக்கும் போது அன்னையின் அருளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் இந்த வார்த்தையை கொடுத்த இறைவனுக்கும் முக்கியமாக அன்னை மரியாள் உற்ற நேரத்தில் உதவிடும் கருணை கடல், நம்முடைய தெய்வத்தாய் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அதன் வழியாக அன்னை மரியாள் யார், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார், நம்மையும் அழைத்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார் என்பதை மீண்டுமாக நினைவு கூறுவோம். நம்முடைய வாழ்வில நம்மை தேடி வருகின்ற, மேலுமாக தேடி வராமல் தேவையில் இருப்பவர்கள், அதுதான் முக்கியம். தேடி வருபவர்கள் நமக்கு தெரியும், ஆனால் அவங்க தேவையில் இருக்கிறாங்களுக்கு நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்ச உடனே அவர்களை தேடி செல்கின்றோமா, நாம் தேடி செல்கின்றோமா, இல்லை ஓடி செல்கின்றோமா என்பதையும் தியானிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் அன்னைக்கு நன்றி கூறுவோம். அன்னையின் வழியாக தொடர்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுவோம். எத்தனையோ பேர் தேவை என்று அன்னையிடம் விண்ணப்பத்தை போட்டுக்கொண்டு சென்றிருப்பார்கள். அம்மா, எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் அன்னை மரியாளிடம் வேண்டியிருப்பார்கள்.
அவர்கள் அனைவருமே இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுவோம். அதுபோல் உங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களும் சரி, குடும்ப கருத்துக்களும் சரி, பணி வாழ்விலும் முன்னேற்றம் அடைய வேண்டும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசிரியையும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் நிறைவாக பெற்று நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக வாழ்வை வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். நம் முன்னுரையில் கேட்டது போல நம்பிக்கையோடு நாம் கேட்கும்போது, நம்பிக்கையோடு அன்னை மரியாளை நாம் நமக்காக எனக்காக பரிந்து பேசும் தாயே என்று கேட்கும்போது கண்டிப்பாக தட்டாமல் நமக்கு பரிந்து பேசுகின்ற தாயாக, நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுகின்ற தாயாக இருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து வைப்போம். மன்றாட்டு மீட்பளிக்கும் இறைவா, திரு அவையில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பெருநிலையினர் அனைவரும் உமது திட்டத்தையும் திருவுள்ளத்தையும் உணர்ந்து திரு அவையில் திறப்பட வழிநடத்த வேண்டிய ஞானத்தையும் கொடுத்தரல வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆட்சியாளர்களை நானே ஏற்படுத்தினேன் என்று கூறிய இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக, இயற்கை வளங்களை பாதுகாப்பவர்களாகவும், மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்றவை அனைவருக்கும் சமமாக கிடைக்கவும், மொத்தத்தில் நல்லதொரு சமத்துவ ஆட்சி மலர வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வமே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்நேரம் வரை பாதுகாத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை ஏற்று எங்கள் குழந்தைகளை பாதுகாப்போடு வழிநடத்தவும், பிள்ளைகளுக்கு முன்மாதிரி பெற்றோர்களாக வாழவும், மாணவர்களுக்கு முன்மாதிரியான ஆசிரியர்களாக வாழவும், அதே வேளையில் பிறர் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காதவர்களாகவும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் பாலமே இறைவா, உறவுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த உம் அன்னையை போல் நாங்களும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற உறவுகளை மதிக்கவும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யவும், தனிமையை தவிர்க்கவும், உறவோடுதான் நல்ல மகிழ்ச்சி உண்டு என்பதை உணரவும் வேண்டிய மனிதனை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பத்தில் ஆறுதல் தரும் இறைவா, இயேசுவின் அன்பை உணர்ந்த நாங்கள் சொல்லில் உமது உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் எம் அருள் பணியாளர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தினை கொடுத்தருளும். என் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், பிள்ளைகள் சிறந்த கல்வி பெறவும், இளைஞர்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவும், நோயில் நொடியில் இருப்பவர்கள் பூரண சுகம் பெற வேண்டிய புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், முக்கியமாக இங்கு நம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவருக்காகவும் அவருடைய கருத்துக்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் மௌனமாக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, தேவையின்றி வரும்போதெல்லாம் எங்களுக்கு கருணை கடல் போல் பரிந்து பேசி இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக் கொடுக்கின்ற எங்கள் ஆரோக்கிய தாயை கொடுத்ததற்காக, எங்கள் அனைவருக்குமே தாயாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். அன்பு தேவனே, உம்முடைய மக்கள் உமக்கு முன்பாக ஏறெடுத்து வைத்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தேவனே, தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றியை கூறுகின்றோம். உம்முடைய ஆசிரை எங்கு கூடி வந்திருக்கின்ற, நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்ற அனைவருக்காகவும் பொழிந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைவரையுமே ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று அன்பு தேவனே
இந்த ஜெபங்களை உமக்கு முன்பாக எடுத்து வைக்கின்றோம். நீர்தாமே தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருள, மேலுமாய் உதவி என்று தேடி வருகின்ற அனைவருக்குமே நீர் உம்முடைய அன்னை மரியாளின் வழியாக ஆசீரை நிறைவாக பிழைந்திரள அன்பு தேவனே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பு
அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பாராகவும் நீரேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலுமாக நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் நோக்கி மன்றாடுகின்றோம்.
மேலுமாக இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த பகுதியில் அன்னை மரி ஆரோக்கிய தாய் இவரை நாடி தேடி வருகின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்துள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்துள்ளவர் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மய பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்திரளும் தாயே, ஆமென். அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பாடகர் குழுவிற்குமாக நன்றி சொல்ல வருகின்றார் பேதுரு அன்பியத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் மகிமதாஸ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத ஜெபியுங்கள், என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்ற விவிலிய வார்த்தையின் கூற்றின்படி நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று திருப்பலி நிறைவேற்றி அருமையான மறையுரை ஆற்றிய பாசமிகு உதவி தந்தை அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பீடம் அலங்கரித்த அருட் சகோதரி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடற்குழுவுக்கு இசையமைத்த டெனிஸ் அவர்களுக்கும் பாடற்குழுவுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி ஜோசப் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்னை மரியாளோடு பற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த 2ஆம் நாள் நம்முடைய திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்து உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஜெபிக்க ஒரு அழைப்பை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். நம்முடைய ஆரோக்கிய அன்னை தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் சரி, குடும்ப கருத்துக்களும் சரி, தொழில் முன்னேற்றம் சரி, நமக்கு மட்டுமல்லாமல் நம்பிக்கையோடு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே இறை ஆசிரை முழுமையாக பெற்று தருவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் நமக்கு உண்டு. எனவே தொடர்ந்து வருகின்ற நாளைய நாளிலும் அன்னை மரியாவை நினைவு கூர்ந்து அவருக்காக விழா எடுக்கின்ற தேர் விழாவும் சரி, சமபந்தி விழாவும் சரி நல்ல முறையில் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாம் நன்றி உள்ளத்தோடு எழுந்து நிற்போம். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் அப்படியே அமர்வோம். இறைவனுடைய அருளால் இந்த 2ஆம் நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 2ஆம் நாள் விழாவின் சிறப்பை முன்னிட்டு நமக்கு நன்றி கூற அழைக்கின்றோம் நம்முடைய பேராசிரியர்
ராஜா அவர்களை. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாரும் ஒரு முறை மரியே வாழ்க அப்படின்னு உற்சாகமா சொல்லுவோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. சரி. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு வந்து நம்முடைய ஆலயம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய சிற்றாலயம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கு, அப்படித்தானே? எத்தனை பேர் இதை எஸ் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், ஏன்னா பேர் சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நாளைக்கு சொல்லலாம், எல்லாரையும் வச்சு செய்யலான்ற அளவுக்கு நாளைக்கு போதுமான அளவுக்கு சொல்லுவோம். அதாவது நம்ம அங்கே மார்க்கெட் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் மின் ஒளியில் வந்து வேளாங்கண்ணி மாதா வந்து மின்னி கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி! அந்த இடத்துலேருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லா பகுதியும், எல்லா சாலைகள்லையும் நட்சத்திரங்கள் மின்னுவது போல வண்ண நட்சத்திரங்களை மின்ன விட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அமைப்பாளர்கள், நம்முடைய ஆலயத்தை சேர்ந்தவர்கள், அன்பியங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இதை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நன்றி என்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப நல்ல வார்த்தை. அதை கண்டிப்பாக அந்த நன்றியை நம்ம சொல்லியே தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்முடைய பக்தர்கள் அத்தனை பேருமே வந்து அமைதியாக அவங்க அங்கே இருக்கையிலே அமர்ந்துருங்க. உங்கள் இடம் தேடி வந்து நம்முடைய அன்பு தம்பி எசேக்கியல் வந்து மற்றும் தோழர்கள்லாம் வந்து பன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் பிஸ்கெட் வந்து பரிமாறப்படுகிறது, அப்படியே நீங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிகழ்ச்சி நன்றி உரை வந்து ஃபார்மலாக முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சி இருக்குது, மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் இருக்குது, வெம்மை இருக்குது. அதாவது ஒரு புறம் வந்து டீ இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த இடம் நோக்கி வந்து நீங்கள் வந்து செல்லலாம். இப்போ மாதா நம்முடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து குளிர்ச்சியாகவும் இருப்பாங்க, அதே போல் நமக்கு தேவையான இளம் சூடாகவும் இருப்பாங்க. இப்போ நம்ம முடியாத போது நம்ம என்ன பண்ணுவோம்? தாயினுடைய மடியில் வந்து சாய்ந்து படுத்திருப்போம். நமக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவை கட்டி பிடிப்போம். அந்த தாயினுடைய இளம் சூடு வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க. அதுபோல மாதாவினுடைய இளம் சூடு வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து தேநீர் என்று வந்து வழங்குவதற்காக நம்முடைய அன்பு சகோதரி செல்வி அவர்களும் என்சிகா அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இளம் சூடான நல்ல சுவையான ஒரு தேநீர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அம்மாவை வந்து அலங்கரிப்பதற்கு அழகான புடவை வந்து அம்மாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அன்பு சகோதரி செல்வி அவர்களுக்கும் என்சிகா அவர்களுக்கும் நம்ம ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும். மரியே வாழ்க அப்படின்னு சொல்லாமா? மரியே வாழ்க. அது மட்டும் இல்லாம வந்து மாலை வந்து நம்முடைய அம்மாவுக்காக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினரை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம். அதே போல வந்து அம்மா உணவகத்தை சேர்ந்த மஞ்சுளா அவர்கள் நம்முடைய அம்மாவிற்கு காலமாக நிலைத்திருக்கக்கூடிய அம்மாவிற்கு வந்து பன் வந்து அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த அன்பு சகோதரி மஞ்சுளா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். அதே போல வந்து நம்ம குளிர்ச்சியான நல்ல சுவையான ஐஸ்கிரீம் வந்து நமக்காக வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு மிஸ்டர் சிம்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு நம்முடைய உற்சாகமான கைத்தட்டலை நம்ம அள்ளி கொடுக்கலாம். அதுபோல நம்முடைய அன்பியத்தை சேர்ந்த ஆபிரகாம் அவர்கள், திரு ஆபிரகாம், திருமதி கரோலின் அவர்கள் வந்து வடை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம போதும் 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 என்கிற அளவிற்கு, இன்னும் போதாது என்கிற அளவிற்கு, போதும் என்கிற அளவிற்கு அம்மா அவர்கள் வந்து அருளாசியை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அத்துணை பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய அன்பாற்றலை வந்து அள்ளி அள்ளி வந்து இது போன்ற நம்முடைய தின்பண்டங்கள் மூலமாக, ஸ்நாக்ஸ் மூலமாக தெரிவித்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை நம்முடைய விழா அமைப்பாளர்களுக்கும் நம்முடைய தோழர்களுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் நம்முடைய அன்பியங்களுக்கும் நம்முடைய நன்றியை வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்வோமா? நன்றி நன்றி நன்றி. அதே போல நாளைய தினம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு தினம். அந்த முக்கியமான தினம் என்ன அப்படின்றது தெரியும். தேர் திருவிழா. அதாவது வழக்கமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் கூடி. அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம நிச்சயமா நம்ம சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சத்தியம் உண்மை என்பது போல அப்படியே வந்து நமக்கு வந்து ஆலய மணி, சிற்றாலய மணி ஓசை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே மீண்டும் ஒரு முறை மரியே வாழ்க அப்படின்னு சொல்லலாமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நம்முடைய நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேர் திருவிழா வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அப்ப ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாருமே வந்து இந்த தேரின் பின்னால நம்ம எல்லாருமே செல்லுகின்ற பொழுது நிச்சயமா எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சுங்க.
இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எவ்வளோ நண்பர்கள்லாம் வந்து நிறைய அன்பளிப்புலாம் கொடுத்துருக்குறீங்க. அப்போ நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருப்போம். அந்த கோரிக்கையை பின்பற்றி கொண்டு ஜெபத்தை உச்சரித்து கொண்டு நாம் எல்லாமே அந்த தேரின் பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தேவதூதர்கள் போல ஒரு சாறை சாறையாக அணிவகுத்து போவோம். இங்கே மார்ட்டின் முதலைமுத்து நம்ம ஃபாதர் அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அப்படியே அணிவகுத்து வந்து நாளைய தினம் வந்து நம்ம ஒரு அழகான அம்மாவினுடைய செல்ல பிள்ளைகளாக அம்மாவை பின்பற்றி, அப்போ தாயை பின்பற்றி எப்படி நடக்கும்னா, சின்ன குழந்தைங்க அந்த புடவையை பிடிச்சிக்கிட்டே முந்தானையை பிடிச்சிக்கிட்டே நடக்குமா, அதுபோல் நாளைக்கு வந்து அம்மா அப்படியே அசைந்து அசைந்து அழகாக நம்ம அம்மா நடந்து போகும்போது அந்த மாதாவினுடைய சேலை நுனியை வந்து நம்ம பிடித்து கொண்டு போனோம் என்று சொன்னால், அது தொட்டு கொண்டு போனோம் என்று சொன்னால், ஜெபமாலை ஜெபித்து கொண்டு போனோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி 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 வெற்றி. உற்சாகம் ஒரு முறை மரியே வாழ்க சொல்லுவோமா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்யக்கூடிய தொழில்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ஒரு தடவை மரியே வாழ்க சொல்லுவோமா? மரியே வாழ்க. ஏன்னா இன்னைக்கு இங்க நம்முடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் நிறைய தொழில்கள், ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு தொழில்கள், அதே போல மார்க்கெட்ல கடை வச்சிருக்காங்க, எத்தனையோ தொழில்கள்லாம் பண்றாங்க. அவர்களுடைய வியாபாரம் எல்லாம் செழித்து ஓங்க வேண்டும் என்பதற்காக நம்ம மரியே வாழ்க சொல்றோம். நன்றி. அதே போல நம்முடைய பீட அலங்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய மாலை வந்து மாலை அலங்காரம் மலர் எல்லாமே நம்முடைய தேவபாஸ்கர் கிறிஸ்தா தம்பதியர் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோமா? நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அதே போல நம்முடைய சுரேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழகா வந்து இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து மின்னி கொண்டிருக்கிறதுனா நம்முடைய சுரேஷ் அவர்கள் வந்து அற்புதமாக அதை வந்து கொடுத்திருக்கிறாரு. அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நம்ம தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வந்து நம்முடைய தேர் திருவிழா சீரும் சிறப்புமாக நடக்க இருக்கிறது. தேர் திருவிழா முடிஞ்ச பின்னாடி அனைவருக்குமான அன்பின் விருந்து என்பது பரிமாறப்படும். இதில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செய்து வந்து எல்லாருமே தேரோடு வாங்க, ஊரோடு வாங்க, பேரோடு வாங்க, பேர் பெற வாங்க, புகழ் பெற வாங்க, அன்னையினுடைய ஆசிரை வாங்க வாங்க வாங்க, தொடர்ந்து நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறோம். அப்படியே நீங்க நடந்து வந்து நம்ம இறுதியாக இங்க வந்த பிறகு நம்ம எல்லாரும் அனைவரும் இணைந்து அந்த அன்பின் விருந்தை, அன்னையின் விருந்தை, அந்த சமபந்தி விருந்தை நாம வந்து எல்லாருமே உற்சாகமாக சாப்பிடலாம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, கணவன் மனைவி உங்களுடைய குழந்தைகள், ஏன்னா அதே போல பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்த்து அழைத்து வாருங்க. எப்படி 5 அப்பம் 2 மீன் போல ஆண்டவர் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஃபாதர் தான் நேரா வராரு. அப்போ ஆசீர்வாதத்துக்கு அடுத்த பெயர் இல்லை, அதற்கு நிகரான பெயர் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால சேர்ந்து வாங்க வாங்க வாங்க. நிச்சயமாக மாதா அள்ளி தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பங்கு தந்தையின் மூலமாக வாங்குவதற்காக நீங்கள் குடும்பத்தோடு, நண்பர்களோடு, சுற்றத்தோடு, உறவினரோடு வாங்க வாங்க என்று நாங்கள் எங்களுடைய அன்பியங்கள் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த வழி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை நீ கூட காலையில் மதியம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல தூரெல்லாம் இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இந்த பக்கம்லாம் பயங்கரமான மழை. நாளைக்கு ஜோமா சொன்னேன், இந்த 3 மாதமாக இது உங்களுடைய விழா, ஒரே ஒரு இடர்பாடு இல்லாமல் நான் நேற்றுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்காக நிறைய பேர் ஜோம் பண்ண சொல்லியிருக்கேன். ஆகவே எந்த விதமான பயங்கரமாக இருண்டு வந்தாலும் சரி இந்த இடத்துல மழை பொழியவே தான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே இந்த நல்ல நாளில் நான் சொன்ன மாதிரி நம்முடைய விழாவுடைய 2வது நாள் மிக அற்புதமாக நம்முடைய இன்னைக்கு முதல் சனிக்கிழமை, அதனால் வேறு வழி இல்லை. நம்முடைய பங்கிலும் மாதாவுக்கு திருவிழா தேர் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் முடிச்சுட்டு ஓடியாரேன். ஆகவே இந்த நாளே நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள் சகோதரர் அருள் சகலாம் பூசை வச்சுருப்பான். நல்லா மாசம் வச்சாரா? கை தட்டிங்களா? அப்போ ஜோராக கை தட்டிங்க அவரு. நாளை தினம் மிக முக்கியமான நாள். நான் சொன்ன மாதிரி நம்முடைய விழாவினுடைய இறுதி நாள், மிக முக்கியமான நாள். சில ஆண்டுகளாக நம்ம வந்து அன்னைக்கு தேர் எடுக்காமல் இருந்தோம் இந்த கொரோனா காலத்திலேருந்து. ஆகவே நாளை மாலை 6:15 மணிக்கு நம்ம பூசையை தொடங்கணும். இப்போ சொல்லிட்டேன் 6:15 மணிக்கு பூசை அது முடிச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேர் பவனிலாம் இருக்குது, மிக அழகாக அலங்கரிக்கிறார்கள். புதிய தேரை வந்து மாதா வந்து வேளாங்கல்லேருந்து வாங்கிட்டு வச்சுக்கோம். சும்மா அப்படியே பார்க்க மாதா என் ரூமில் தான் இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம் மாதாவை. அப்படியான ஒரு பெரிய ஒரு சுரூபத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. நாளை நம்முடைய பகுதியில் நம்ம வாழ்கிற இடத்துல அதனுடைய தேர் பவனி நடக்கிறது. தேர் தனியாக போகக்கூடாது,
நீங்கள்லாம் சேர்ந்து போகணும், சரியா? நீங்கள் போயிடாதீங்க. பாடுவதற்கும் ஜெபமாலை ஜெபிப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறாங்க. கடைசியாக நான் சொன்ன வந்து நம்ம அனைவருமாக இந்த விருந்தில் சமபந்தி விருந்தில் பங்கேற்க வேண்டும். அன்னைக்கு முழுமையாக தான் அதான் விழா. நீங்கள் பூசை முடிச்சுட்டு போயிட்டீங்க, அது விழாவே இல்லை. நம்ம தேர் பவனியம் கலந்து கொண்டு 1 மணி நேரம் தான் ஆகும் நினைக்கிறேன். நம்ம வசிக்கிற இடங்களில் தான் தேர் பவனியாக நடைபெறும். எனவே நாளை மாலை நடைபெறுகிற 6:15 மணிக்கு நடைபெறுகிற தேர் திருவிழாவினுடைய திருப்பலி சிறப்பு திருப்பலியிலும், அதை தொடர்ந்து நடைபெறுகிற தேர் திருவிழாவிலும், அதை தொடர்ந்து நடைபெறுகிற சமபந்தி விருந்திலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அதனுடைய ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி. எல்லாருக்கும் இன்னும் ஐஸ்கிரீம் தராங்க. நிறைய ஸ்பான்சர் இல்லைங்க, வேற லெவலில் இருக்கு. பன்னு ஐஸ்கிரீம். நாளை இது நமக்கு உணவை வந்து ஸ்பான்சர் பண்ணுறது திரு சத்யநாதன், நம்முடைய கவுன்சிலர், எப்பவும் நமக்கு எந்த உதவியும் செய்பவர். எனவே ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் பிரியாணி தான் நினைக்கிறேன். எனவே அதற்காகவே நம்ம வந்து இணைந்து இந்த விழாவை முழுமையாய் பங்கேற்க உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். நன்றி. கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. அப்போ நீங்கள் பாடுற பாடுக்க ஒன்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.